This video is sponsored by Buymotor's app. Buymotor's app is one of the online purchasing app. It is available on both Play Store and App Store. I will provide the link below. You have to utilize it. ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம எல்லோரும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோம், அப்படி தானே? ஸோ அந்த ட்ரெயினில் போகிறப்ப நமக்கு டிக்கெட்ஸ் நிறையா எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ 2 பேருக்கு எடுக்கலாம், 3 பேருக்கு எடுக்கலாம். அந்த சமயம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நேரில் போய் டிக்கெட் எடுப்போம். அப்போ வந்து என்ன பிரச்சனை ஆகுனா, கூட்டமாக இருப்பாங்க. கூட்டமாக இருந்தால் நம்மளால் எடுக்க முடியாது, இல்லைனாலும் நமக்கு டிலே ஆகும். ஸோ நம்ம வந்தோமா டிக்கெட் எடுத்தோமா போனோமான்னு இருக்கணும் இல்லையா? அதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம கண்டென்ட் போட போகிறோம். எஸ், நம்ம எல்லோரும் ஆல்ரெடி தெரிஞ்சிருப்போம் யூடிஎஸ்னால் என்னென்னு. அந்த இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்றது. வாங்க நம்ம நேரடியாகவே கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். எப்படின்னு இதுதான் அந்த ஆப்பு. இதுக்குள்ளே நம்ம போய் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். முதல்ல நம்ம லாகின் பண்ணணும். ஸோ நான் லாகின் பண்ணி வச்சுட்டேன். முன்னாடி உள்ள ப்ராசஸ் அப்படிலாம் அதெல்லாம் வந்து பெரிய ப்ராசஸ். அது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். இல்லை அப்படின்றவங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம வந்து எப்பயும் போல் அக்கௌண்ட் நேம் கேட்கும், ஐடி கேட்கும், அடுத்து ஆதார் கார்டு கேட்கும், இல்லைன்னா ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு, ஆதார் நம்பரோ ஏதோ ஒரு நம்பரை கொடுத்து கவர்மெண்ட் இஷ்யூடு கொடுத்துட்டு இதை லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். உங்களோட ஃபோன் நம்பர் தான் ஐடியா இருக்கும். நீங்கள் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணுறீங்களோ அதுதான் இருக்கும். இதுக்குன்னா ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி செட் பண்ண தேவையில்லை, எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இதில் எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜேர்னி டிக்கெட் புக் பண்ணுறேன். இதில் 2 டிக்கெட் புக் பண்ணலாம், உங்களுக்கே தெரியும். ஒன்று வந்து ஜேர்னி டிக்கெட்டு, இன்னொன்று வந்து சீசன் டிக்கெட்டு. சீசன் டிக்கெட் அப்படின்னா மந்த்லி எடுக்கிறது. ஒரு நாளைக்கு 5 ரூபானா மந்த்லி கூட வரும். ரிட்டன் போக வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 10 ரூபானா ஒரு 30 டேஸ்க்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரி ஆகும். ஆனால் நீங்கள் மந்த்லி பாஸ் எடுக்கிறது நமக்கு தான் ப்ராஃபிட்டாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக வரும், அவ்வளோதான். வேறு என்னென்னா, ஜேர்னி டிக்கெட்டுன்றது டெய்லி எடுக்கிறது. எப்போ போகிறோமோ அப்பப்போ மட்டும் எடுத்துக்கிறது. இது எத்தனை பேருக்கு வேணால் எடுக்கலாம். ஒரு இதில் வந்து 4 பேருக்கு மட்டும்தான் எடுக்க முடிகிற மாதிரி இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இனிமே வந்து வேணால் அப்டேட் பண்ணி வேணால் கொண்டு வருவாங்களா இருக்கும். ஸோ நம்ம நேரடியாக கண்டென்ட் போயிடலாம். என்ன அப்படின்னா, ஜேர்னி டிக்கெட்டை நம்ம தேடுறோம். நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜேர்னி டிக்கெட் சொல்லுது, இதை நம்ம டச் பண்ணுறேன். செலக்டட்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இஷ்யூ வித் பேப்பர்லெஸ் டிக்கெட் தான் வேணும். ஸோ நம்ம 2 டிக்கெட் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து அங்கே பிரிண்டடாக எடுத்துக்கலாம், இங்கே புக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி. அதெல்லாம் நமக்கு சரி, அதுக்கு பேசாமல் நம்ம அங்கேயே போய் எடுத்துடலாம்ல. ஸோ அது நம்ம தேவைப்படுறது இல்லை. அதனால் நம்ம இப்போ என்ன தேவையோ அதை மட்டும் பேசுவோம். இப்போ நம்ம ஸ்வைப் பண்ணி வரேன். வந்துருச்சா? இதை நம்ம டிக் பண்ணிக்கணும். செக் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து கேன்சலேஷன் எதுவுமே கிடையாது. நம்ம கேன்சல் பண்ணணும்னு நினச்சோன்னா அமௌண்ட்டு திருப்பி ரீஃபண்ட் ஆகாது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. டிக்கெட் புக் பண்ணுறப்ப நம்ம ஸ்டேஷனில் இருந்துக்கிட்டே புக் பண்ணக்கூடாது. ஒரு ரீச் ஆகிறது முன்னாடி கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு மீட்டர் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கணும், இல்லைனா புக் ஆகாது. ஜிபிஎஸ் வச்சு அக்யூரஸியாக அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம போவோம். இப்போ எங்கேருந்து கிளம்புறோன்றத நம்ம செக் பண்ணணும்.
ஸோ நான் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா தொட்டோடனே வந்துடும். க்ரீன்வேஸ் ரோடு நம்ம இதை சூஸ் பண்ணிக்குவோம். இதுக்கு நம்ம க்ரீன்வேஸ் ரோடுன்னு போடணுன்னு அவசியம் இல்லை. இதில் ஷார்ட் ஃபார்ம் எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட்கட் இருக்குது, லெட்டர்ஸு. அது நம்ம டைப் பண்ணாலே போதும், அந்த அந்த வேர்ட்ஸ்க்கான அந்த பிளேஸ்க்கான இடம் கிடச்சிரும். இப்போ டிஎம்ஆர்என்னா தரமணி அந்த மாதிரி QOWவா என்னமோ வரும். ஸோ அது சரியாக தெரியல. இதிலே போட்டிருக்கோம். நமக்கு டாக் பேக் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக ரீட் பண்ணுறது இல்லை, அதனால நம்மளால் கவனிக்க முடியல. நம்ம ஸ்பெல்லிங் வைஸ் நேவிகேட் பண்ணி பார்க்கறதுல ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இது வந்து நம்ம ஃபுல்லாக டைப் பண்ண வேணான்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கோம் இப்போதைக்கு. இதை நான் டேப் பண்ணிடுறேன். இப்போ அது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வான்னு சொல்லுதா, அதுதான் வந்து ஷார்ட்கட்டு, ஷார்ட் லெட்டரு, அதாவது அப்ரிவியேஷன்ஸ் மாதிரி. அந்த இதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். போட்டோனாலே வந்துடும். இப்போ நான் அது செலக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் கோயிங் டு எங்கே போகிறேன். இங்கே தான் மாற்றி போட்டாச்சு, தப்பாக போட்டிருக்கு. இங்கே தான் நம்ம கோயிங் டு டிபார்ட் ஃப்ரம் அதுதான் நம்ம போடணும். போகிறோம் கோயிங் டு இப்போ நான் என்ன போட்டிருக்கேன், TRMN தரமணி போட்டிருக்கேன். இப்படி இருக்கா. நான் இப்போ ஸ்வைப் பண்ணி தான் வரேன். இப்போ நெக்ஸ்ட் ட்ரெயின்ஸு இதெல்லாம் வேணாம் நமக்கு. இப்போ கெட் ஃபேர் கொடுத்துடணும். இதோட முடிஞ்சு நம்ம முடிஞ்சு இப்போ ஃபேர் பண்ணிடுறோம். எத்தனை இருக்கும். இதெல்லாம் ஸ்வைப் பண்ணிட்டு தான் வரேன், நீங்கள் கவனிச்சிட்டே வாங்க. இதெல்லாமே டீட்டெயில்ஸ் தான். அது என்ன டிக்கெட் டைப்பில் இருக்குது, ஜேர்னி டைப்பு இதெல்லாம் சொல்லுது, அவ்வளோதான். இப்போ புக் டிக்கெட் கொடுத்துருவோம். நான் பே கொடுத்துட்டேன். இப்போ அதர் பேமெண்ட் கொடுக்கணும். நான் அதர் பேமெண்ட் கொடுத்துருக்கேன். ஆட்லாம் வரதான் செய்யும், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து சம்மரி கொடுக்குறாங்க, தெரியல உங்களுக்கு. இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெம்பர்ஸை சூஸ் பண்ணணும். அதுக்கு தான் வந்து இந்த டிக்கெட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எத்தனை பேர் கூட வராங்கன்றத நம்ம இங்கே தான் நம்ம சூஸ் பண்ணணும். கன்செஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒர்க் ஆகலை. இப்போதைக்கு இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது, எனக்கு அது சரியாக தெரியல. தெரியல மீன்ஸ் எந்த ஐடியா போடணுன்றது கொஞ்சம் கிளாரிஃபை கிடைக்கல. ஸோ நாங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். ஸோ அதை நாங்கள் போட ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக. வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே புக் டிக்கெட் போயிடலாம்.
இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்னா ஆட் தான் நமக்கு நிறையா வருது. அது டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை. இப்போ மேக் பேமெண்ட் வந்துருச்சு. இதில் நம்ம குழப்பிடக்கூடாது. இதில் இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாராலையும் பண்ணிட முடியும், எனக்கு புரியுது. ஆனால் இதில் ஒரு சில குழப்பம் இருக்கும், கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக கவனிக்கணும். இதை நம்ம டேப் பண்ணணும். இந்த இதை டேப் பண்ணணும். இதை இதை ஃபஸ்ட் ஆப்ஷனை மல்டிபிள் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவது வந்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை டேப் பண்ணிங்கன்னா இப்படி இருந்துச்சா? இப்போ என்ன வரும்னா, இதில் தான் நம்ம கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இந்த இதை சூஸ் பண்ணிக்கலாம். இதனா யூபி ஆப்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா யூபி ஆப்ஸ் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும், மற்றபடி எதுவுமே கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ செலக்ட் யூபிஐ ஆப் இருக்கா, இதை நம்ம கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஜிபே போயிடுச்சு. இப்படி வந்துடும். இப்போ நான் யூபிஐயில் இருக்கிறதுனால நான் என்ன செய்வேன்னா, யூபிஐ லைட்டில் ஆட் பண்ணிக்கிறதுனால நான் பின் எதுவும் போடாமல் பேமெண்ட் பண்ணிட்டேன். பேமெண்ட் பண்ணோடனே என்ன செய்யணும், அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு பின் போட தேவையில்லை. இதுக்கு முன்னாடி அது நான் யூபிஐ லைட் வச்சுருக்கனால, யூபிஐ லைட்டு பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதுவும் ஆட் பண்ணி சொல்லி தருவோம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதில் யூபிஐ லைட்டுக்கு பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, டிக்கெட்டிங் புக் ஆகிருக்கும். அது யூபிஐ ஆப் அப்படி க்ளோஸ் ஆகிட்டு இங்கே வந்துடும், டேரெக்டாகவே வந்துடும். நம்ம எந்த பின்னும் போட தேவையில்லை. ஸோ இது நமக்கு ஈஸியான ஒர்க் தான். டன்னு. இப்போ ஷோ டிக்கெட் இருக்கும், ஓகே கொடுத்துட்டு இப்போ ஷோ டிக்கெட் கொடுத்தீங்கன்னா இப்போ புக் பண்ண டிக்கெட் காட்டும். இவ்வளோதான். இதை நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிங்கன்னா உள்ளே புதுசாக ஓப்பன் ஆகும்.
இவ்வளோதான் நம்மளோட டுட்டோரியல். இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நமக்கு இன்னும் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நமக்கு வந்து நம்ம எத்தனை பேரை சூஸ் பண்ணணும், எவ்வளோ பேர் சூஸ் பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணணுன்றது இன்னும் நம்ம அது சொல்லலை. ஸோ அது நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். டேப் பண்ணி பார்த்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்கும். இல்லை அப்படின்னா இன்னொரு டைம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், சொல்லிடலாம். இன்னொன்று வந்து நம்ம வந்து இது பண்ணலாம், அது என்ன சீசன் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது, அது என்ன, அந்த மாதிரி இதே மாதிரி தான் சீசன் டிக்கெட்டும். ஸோ நம்ம அதையும் நம்ம ஒரு நாள் டுட்டோரியலாக போடலாம். ஏன் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டுன்றதுனால கொஞ்சம் யோசிப்பீங்க. ஸோ அது எப்படின்றதையும் நம்ம சொல்லிடலாம். அது எங்கே இருக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லலாம். சப்போஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், போடுவோம் அந்த 2 வீடியோவை பற்றி. இல்லை அப்படின்னா இதுவே உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி புதுசாக நேவிகேட் பண்ண முடியுது அப்படின்னா கற்றுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.